வணக்கம். நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு தனியார் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் 2 பேரை பற்றியுமே பேசியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ்ஸை பற்றி ஒரு கேள்வி. எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் சேர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி ஓபிஎஸ்ஸை நேரடியாகவே பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஓபிஎஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டால், அது காலம் கடந்த ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னா ஓபிஎஸ்ஸை வந்து கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் வந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அது அம்மா காலத்தில் நியமிக்கப்பட்டவர். எடப்பாடி பழனிசாமியை வந்து அவசர கதியில் வந்து சசிகலா வந்து கூவத்தூரில் வந்து நியமனம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாருங்கிறது தெரியும். ஏன்னா ஏற்கனவே அப்படி தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. அவர் கட்சியை கைப்பற்றிட்டார், எல்லாமே பண்ணிட்டார். கட்சிக்கு நமக்கு போட்டியாக யார் யார் இருப்பாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே இருக்கக்கூடாது, நமக்கு எதிரி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாது, கட்சியை நம்ம கைப்பற்றிக்கணும். கட்சினால நம்ம முதலமைச்சர் ஆகிறோம், இல்லை எதிர்கட்சி தலைவராகிறோம், எதுவுமே ஆகாமல் கூட இருக்கிறோம். கட்சி வந்து நமக்கு ஆட்சியில் உட்காருது, இல்லை எதிர்கட்சி வரிசையில் உட்காருது, இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கட்டும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கட்சி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். நமக்கு எதிரி யார், நமக்கு போட்டியாக யார் வருவா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாரு. ஓபிஎஸ் வருவார் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. அதனால் ஓபிஎஸ்ஸை பற்றி பேசுகிறதோ, ஓபிஎஸ் ஆதரவாளர் கட்சிகளை கொண்டு வரதோ அவருக்கு ஒரு பயம் இருக்குது. திரும்பவும் அவங்கனால நமக்கு பிரச்சனை வரும். ஏற்கனவே 4.5 வருஷம் பயங்கரமான ஒரு பிரச்சனைகள்லாம் சந்தித்தார் அப்படிங்கிற மாதிரி அவர் எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார். சரி, டிடிவி தினகரன் அவரை வந்து என்ன பண்ணுவீங்க? டிடிவி தினகரன் ஆதரவு தரேங்கிறாரு, அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்கார் அப்படின்னா காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறார். காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்கிறார். காலம் வந்து யாருக்கு? டிடிவி தினகரனுக்கு பதில் சொல்லுமா, இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லுமா அப்படிங்கிறத அதிமுக தொண்டர்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அவர் வந்து கட்சியை வந்து ஒரு பலகீனமாகிட்டே இருக்கிறார். ஒரு 2%, 1% வச்சுருக்கிற கட்சிகள் எல்லாம் வாங்க வாங்கன்னு கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவர் அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுக வலுப்படுத்தி அதிமுக தொண்டர்களோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பயமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முடிவு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறது அதுதான். நீங்கள் டிடிவி தினகரன் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டார். தனியாக அவர் அதிமுகலேருந்து இது பண்ணோன்னா அதிமுக மீட்க போகிறேன்னு போராடி பார்த்தாரு. அப்புறமா அவர் பாஜகவோட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அப்பயே அவருக்கு டார்ச்சரை கொடுத்து அவர் தீகாரில் கொண்டு போய் போட்டு பயங்கரமான விஷயங்களை பண்ணார். சரி, அதுக்கப்புறமா ஏன் நம்ம போய் இது பண்ணிக்கிட்டு தொண்டர்களை வந்து நம்ம மீட்டெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கப்புறமா தான் அவர் வந்து இந்த கட்சியை செயல்படுத்திகிட்டு இருக்காரு. இப்போ வந்து அதிமுகவை அரியணையில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து மும்முரமாக இருக்கிறாரோ இல்லையோ, பாஜக வந்து அதிமுக பாஜக கூட்டணி, இந்த கூட்டணிக்குள்ளே நீங்களும் இருக்கீங்க, இந்த கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துறதுக்கு உங்களுக்கு தான் முடிவு அப்படிங்கிற மாதிரி டிடிவிட்டையும் பாஜக மேலிடம் பேசியிருக்கா. அதனால் வந்து அவரும் முடிவு பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கணுங்கிற எண்ணம்லாம் அவர் கிடையாது. அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்ததே எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும், அவர்கிட்ட இருந்து அதிமுகவை மீட்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து அவர் கட்சியை வச்சுருக்கிறார், தனிப்பட்ட முறையில் அவர் கட்சி வச்சுருக்கிறாரு. அதனால் அவர் அதிமுகவுக்கு வந்து உரிமை கோர முடியாது. அப்படி உரிமை கோர்றதுக்கும் அவருக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது இப்போ வரைக்கும் சூழ்நிலையில். அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் அவர் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம், அதிமுக கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரனை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். சரி, இவர் இப்படி எண்ணத்தில் இருக்கிறாரு, ஏன் ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேங்கிறாருன்னா, ஓபிஎஸ் என்ன பண்ணிகிட்ருக்காரு? ஓபிஎஸ் வந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று வச்சுருக்கிறாரு. அந்த உரிமை மீட்பு குழு மூலமாக இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கார். நீதிமன்றத்துக்கு போகிறாரு, தேர்தல் ஆணையத்துக்கு போகிறாரு. அங்கெல்லாம் போயிட்டு எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் தேர்வு செய்யப்பட்ட முறை தப்பு, அவங்க எடுத்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி முறையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து அதிமுகவுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. அவங்களால தான் நாங்கள் வந்து அதிமுக பலகீனமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு எல்லாமே குற்றஞ்சாட்டு சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் மணிகண்டன் அப்படிங்கிறவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொங்கலூர் மணிகண்டன் அவரெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஓபிஎஸ் வந்து கேட்குறாரு, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து நிபந்தனை இல்லாமல் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கூட கேட்குறோம், நீங்கள் அதிமுகவில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னது என்னது? அவரோட ஓபிஎஸ் ஆதரவாளர் பேசுனது என்னது? நீங்கள் வந்து எங்களை சேர்த்துக்கல அப்படின்னா திரும்பவும் திமுக தான் ஆட்சியில் உட்காரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், ஓட்டை பிரிப்பாங்க, ஓட்டு பிரியும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பலகீனமாக தான் இருக்கிறீங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பலகீனம் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, பொங்கலூர் மணிகண்டன்,
பொங்கலூர் பணிகண்டன் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இவரை வந்து சேர்க்குறது, ஓபிஎஸ்ஸை சேர்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய வேலை. எவ்வளோ டார்ச்சர் பண்ணார், எவ்வளோ இடைஞ்சலை கொடுத்தாரு. அதிமுக பலகீனமாகிறதுக்கு இன்னமும் அவங்க வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்கள சேர்க்குறதுக்கு எடப்பாடி வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுறது நல்லது தான். கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. யோசித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயந்தான். அதை யோசிக்காமல் முடிவெடுத்து தான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிட்டு போனாங்க சசிகலா. அதனால தான் அவங்க இன்றைக்கி கட்சிக்குள்ளே இல்லை. ஏன்னா யோசித்து முடிவு எடுத்துக்கலாம். இவர்னால் என்ன, இவருடைய பின்னணி என்ன, இவர் எப்படிப்பட்டவர், எப்படி அரசியலுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தனால தான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி கட்சியோட பொதுச்செயலாளர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. எனக்கு பின்னாடி ஒரு 100 ஆண்டுகள் வந்து இந்த கட்சி உயிர் துடிப்போடு இருக்குன்னு சொன்ன ஜெயலலிதாவோட கட்சியை குழி தோண்டி புதைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கார். இப்போ எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, கட்சிக்குள்ளே அவங்கள துரோகம் பண்ணிட்டு போனவங்கள கூட திரும்பவும் அவங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்குது அப்படின்னு நம்பி அவங்கள எல்லாம் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி சேர்க்குறதுக்கு பயப்படுறாரு. காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஆளுமை இல்லை. அவங்க சேர்த்தாங்க, அவங்க சேர்த்துட்டு போகிறாங்க, அது அவங்களுடைய ஸ்டைலு, இது என்னுடைய ஸ்டைலு. கட்சியில் எனக்கு எதிரியாக யார் யார் இருக்காங்களோ, என்னுடைய தலைமைக்கு கேள்விக்குறியாகக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறவங்களோ அவங்கள வந்து நான் கட்சியை விட்டு நிப்பாட்டுவேன் அப்படிங்கிற ஒரு மமதையில் செயல்படுறாரு. இப்போ வந்து அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டாங்க, தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க, பாருங்களேன் பிரச்சாரத்தில் எவ்வளோ கும்பல் வருது அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தொண்டர்கள் ஏற்றுக்கலை, கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகள் மனஸ்தாபத்தில் இருக்கிறாங்க, இப்படி எல்லாமே தெரியுது. இதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் அன்வர் ராஜா. இவர் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே போய் திமுகவில் போய் சேர்றாரு. திமுகவில் போய் சேர்ந்தது தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மரணடி. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேறு கட்சியில் போய் சேர்ந்துருந்தாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. இவர் யாரை எதிர்த்து செயல்படுறாரு? திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் திமுகவுக்குள்ள போய் ஒருத்தர் அதிமுகவில் முக்கியமான அமைப்பு செயலாளர் இருந்தவர், முன்னாள் அமைச்சர் போய் சேர்றாரு அப்படின்னா அவருக்கு பின்னணியில் வந்து ஏகப்பட்ட மனக்கசப்பு இருக்குங்க. ராஜ்யசபா எம்பி கேட்டார், கொடுக்கல அப்படின்னு சொன்னார். ராஜ்யசபா எம்பி தான் ஜெயக்குமார் தான் கேட்டார், ஜெயக்குமாருக்கும் கொடுக்கல அப்படிங்கும்போது அவங்க அந்த எதிர்ப்பில் போய் திமுகவோட போய் சேர்ந்துருவாங்களா? அதெல்லாம் இல்லையே. ஆனால் இவங்க நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து இவங்களாம் வந்து ஒருத்தர் போய் சேர்ந்துறாரு அப்படின்னா, இது அன்வர் ராஜா போய் சேர்றது கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவே இல்லை. கடைசியாக தான் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்குது. சரி, இப்போ அன்வர் ராஜா போன்ற நபர்கள், அன்வர் ராஜாவுக்கு என்னங்க இருக்குது, பெரிய செல்வாக்கு ஏதாவது இருக்குதாங்க? அவர் மூலமாக சிறுபான்மையினர் ஓட்டு ஒரு 20% ஓட்டு அதிமுக உள்ள ஓட்டு பிரிஞ்சு போயிடுமாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கலாம். ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு 10 ஓட்டாவது வச்சுக்கோங்களேன், பிரியுதில்ல, அதுதான் பார்க்கணும். இப்போ சிறுபான்மையினர் வந்து திமுக மேலே ஒரு நம்பிக்கை வரும். அன்வர் ராஜா வந்து அதிமுக சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு கழகம் அப்படிங்கிறத கொண்டு போய் சொல்லிட்டார். அப்படி சொல்ல வச்சுட்டார். அவர் சொல்லலையே தவிர அவருடைய சேர்க்கை திமுகவோட போய் சேர்ந்தது அவருக்கு வந்து பேச வச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினருக்கு எதிரானவர். இவர் நாகப்பட்டினத்தில் இஸ்லாமியர் தொப்பியை போட்டுட்டு இவர் பிரச்சாரம் பண்ணும்போது அன்வர் ராஜா திமுகவில் போய் சேர்ந்துறாரு. சேரும்போது இவருக்கு எவ்வளோ பெரிய அடி இருக்கும். அந்த அடி தான் வந்து ஒரு நாளை யோசிக்கவே முடியல. அதுபோல் இப்போ தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் நிறைய பேர் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா சிறு கட்சிகளோட எடப்பாடி பழனிசாமி டைப் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது நேற்றுலாம் பார்த்திங்கன்னா சீமானை ஒரு சைடு கூப்பிட்டாரு, ஒரு சைடு தாவேக்காவை கூப்பிட்றாரு. அதெல்லாம் ஒரு விஷயந்தான். ஒரு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2021, 2019, 2021 தேர்தல்களில் வந்து பாஜக கூட்டணியோடு தான் சந்தித்தாங்க. ஆனால் பாஜகனால தான் நாங்கள் தோத்தோன்னு அழுத்தம் திருத்தமாக தேர்தல் முடிஞ்ச பிறகு சொன்னாங்க. கூட்டணியை ஆட்சி அமைக்க முடியலன்னொன்னே உடனே என்ன செஞ்சாங்க, பழியை தூக்கி பாஜக மேலே போட்டாங்க. பாஜகவுக்கு வந்து 2.5% ஓட்டு சதவீதம் தான் இருக்குது. அவங்கள நம்பி நாங்கள் இறங்கணும், அவங்க வந்து எங்களை தோக்கடிச்சிட்டாங்க, சிறுபான்மையினர் யாருமே எங்களுக்கு ஓட்டு போடலன்னு. உண்மையிலே காரணம் என்னன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். சரியாக ஆட்சி அமைக்க முடியல. ஆட்சி அமைச்ச வரைக்கும் நம்ம சுருட்டினது தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. மக்கள் வந்து அதிருப்தி ஆகிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கலை. கொங்கு பெல்ட்டில் மட்டும்தான் அவங்க அதிக தொகுதியில் ஜெயிக்க முடிஞ்சது. ஒரே ஒரு காரணம், வன்னியர்களோட பாமகவோட இவர் கூட்டணி வச்சனால தான் அதுவும் ஜெயிக்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ அந்த கூட்டணியும் இல்லை. அதே போல் 2021 இவங்க கொடுத்தது வந்து பாஜகவுக்கு 2.5 ஓட்டு சதவீதம் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 20 சீட்டு தந்தாங்க. பாமகவுக்கு 23 சீட்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4% வாக்குகள் வச்சுருக்காங்க. இப்படி வாக்கு சதவீதம் வச்சு இவங்க கொடுக்கணும் அப்படின்னோம்னா சீமானுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. சீமானுக்கு கிட்டத்தட்ட இப்போ 8% மேலே வச்சுருக்காரு. ஒரு மாநில அந்தஸ்து வாங்கி வச்சுருக்காரு. அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 80 சீட்டுகளை கொடுக்கணும். சரி, வாக்கு சதவீதம் என்னன்னு கூட தெரியாது தாவேக்காவுக்கு. ஆனால் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை 2026 தேர்தலில் ஏற்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்குது. கூட்டணிக்கு வாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி விஜய்கிட்ட கெஞ்சிகிட்டு இருக்காரு. விஜய்கிட்ட கெஞ்சுறவர் அவருக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாரு? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியில் வந்து அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்.
அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கவரை நீங்கள் கூட்டணி கூப்பிட்றீங்க, எத்தனை சீட்டு கொடுப்பீங்க, என்ன பதவியை கொடுப்பீங்க, ஜெயித்த பிறகு ஆட்சியில் உட்காந்த பிறகு என்ன பதவியை கொடுப்பீங்க? 2.5 வருஷம் அவரை முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு நீங்கள் 2.5 வருஷம் முதலமைச்சராக இருப்பீங்களா? இல்லை துணை முதலமைச்சர் பதவி அவருக்கு கொடுப்பீங்களா? இல்லை நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி எடுத்துக்கிறேன், எப்படியாவது திமுக வெட்டினா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருவீங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் அதே தான் யோசிக்கிறாங்க. அவங்க கட்சி தலைவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு யோசிக்கிறார். இப்போ உள்ள இது பார்த்திங்கன்னா, தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் நடிகராக இருந்தார், கட்சி ஆரம்பித்தார், செல்வாக்காக இருந்தார். அதே போல் ஜெயலலிதாவும் வந்து நடிகையாக இருந்தாங்க, கட்சி அந்த எம்ஜிஆர் கட்சியிலே வந்து பயணம் பண்ணாங்க. அவங்க வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாங்க கடைசி வரைக்குமே. அதே போல் தான் இப்போ இருக்கிறதுல செல்வாக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா விஜய்க்கு தான் இருக்குது. இது மக்கள் ஆதரவும் இருக்குது, பெண்கள் ஆதரவும் இருக்குது, இளைஞர்கள் ஆதரவும் அதிக அளவில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் எப்படியாவது கொண்டாந்து நம்ம ஜெயிச்சு நம்ம முதலமைச்சர் ஆகிடணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். விஜய் என்ன லூஸா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு? இல்லை விஜய் கட்சியில் இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு உழைச்சி அவரை முதலமைச்சர் ஆக்கி விடுறதுக்கு? திமுக விரட்டணும், எல்லாம் ஒரே கொள்கை தான், ஒத்த கொள்கை தான். ஒத்த கொள்கை உள்ள கட்சிகள்லாம் ஏன் அதிமுகவில் இணையணும்? அதிமுக பெரிய இயக்கம் தான், எப்போ ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு. இப்போ அது உட்கட்சி பிரச்சனையிலையும் மாட்டிட்டு நிற்கிது. அதுக்கு யார் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருக்கார். தேர்தல் நெருக்கத்தில் வேணால் எடப்பாடி பழனிசாமி கையிலேருந்து கூட கட்சி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. உட்கட்சி பிரச்சனைகள் இல்லைங்க, தொண்டர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு இவங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா அப்படிங்கிறது தேர்தல் சமயத்தில் தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் இப்படி போய் ஒவ்வொரு இடங்களையும் கெஞ்சிகிட்டு இருக்காரு. ஓபிஎஸ்ஸை வந்து நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்க முடியாதுங்கிறாரு. நிபந்தனை இல்லாமல் நாங்கள் சேர தயாராக இருக்கோம்னு சொல்கிறவரை வந்து வேணான்னு சொல்லி ஒதுக்குறாரு. டிடிவியை வந்து கூட்டணிகளை கொண்டு வரதுக்கு காலம் பதில் சொல்லுன்னு சொல்கிறாரு. இவர் கூட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு டிடிவி தினகரன் லூஸு கிடையாது. டிடிவி தினகரன் இவரோட எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கணும்னு விரும்பலை, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு, என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார் அவர். அதனால அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க வைக்கணுங்கிற எண்ணம்லாம் அவர் கிடையாது. அதிமுக ஓட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கார். அவர் எப்படி ஒரு 10 தொகுதி வாங்குறாரு அப்படின்னா அதிமுகவினர் அந்த தொகுதியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள், வேட்பாளர்கள் இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு மறைமுகமான ஒரு உத்தரவு போடுவார். டிடிவி தினகரன் அதெல்லாம் சமாளிக்கணும். ஓபிஎஸும் இப்போ வந்து என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னா, ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்கலையே, எங்கள் கூட வந்து சேர்றதுக்கு அப்படின்னா அவர் திரும்ப கட்சிக்குள்ளே சேர்க்குற எண்ணமும் அவருக்கு இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்கணும், அந்த கட்சியை ஆரம்பித்த பிறகு அந்த கட்சியின் மூலமாக வேணால் கூட்டணிக்குள்ளே நாங்கள் சேர்த்துக்க தயாராக இருக்கோம். அப்படின்னா என்ன, ஓபிஎஸோட ஆதரவு ஓட்டு மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு வேணும். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பெருசாக என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஓபிஎஸ் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஆனால் ராமநாதபுரத்தில் சுயேட்சை நின்று 33% வாக்குகள் வாங்கினார்ல, அது மிகப்பெரிய விஷயம் இல்லை. அது ஓபிஎஸ் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த தடவை ஓபிஎஸ் வந்து தனியாக நிற்க போகிறாரு, அதிமுகக்கு எதிராக நிற்பார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் டிடிவி தினகரனை கொண்டு வந்து ஓபிஎஸ் பிரிக்கிற ஓட்டுகளை நம்ம சமன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதனால் ஓபிஎஸ்க்கு வந்து நோ சொல்லிவிட்டு டிடிவிக்கு எஸ் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமியோட இந்த அரசியல் மூவ்? சாணக்கியத்தனமா இல்லை என்ன தனன்னே தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.